ஆரிய கோட்பாடின் அடிப்படையில வெள்ளையா இருக்கிறவன் வேற, கருப்பா இருக்கிறவன் வேற, ஹிந்தி பேசுறவன் வேற, தமிழ் பேசுறவன் வேற, மற்ற மொழிகள் பேசுறவன் வேறன்ற ஒரு கோட்பாடு அவர்கள் வைக்கும் போது இந்த திராவிட கோட்பாடு இல்ல எல்லாரும் சமம். ஹிந்தி பேசினாலும் சரி, தமிழ் பேசினாலும் சரி, இந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி, வேறு எந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஒண்ணுன்ற நாடு நாசமா போவதற்கு ஒரு ஆரிய கோட்பாடு இருந்துச்சு. அதே கோட்பாடு இன்னைக்கும் இருக்கிறது. அந்த கோட்பாடை அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா எதிர்த்தார், பிறகு கலைஞர் எதிர்த்தார், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த அரசியல் அமைப்பை பாதுகாக்கின்ற உச்சபட்ச பதவியாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியின் மீது செருப்பை தூக்கி வீசிவிட்டு இது ஆண்டவன் கட்டளை, அதனால் செய்தேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இன்றைக்கு இருக்கிறது. அந்த துணிச்சலுக்கு எதிரான ஒரு கருத்தியல் இருக்கிறது என்றால் அது திராவிட கருத்தியல் மட்டும்தான். டீலிமிட்டேஷனை கொண்டு வாங்க, எஸ்ஐஆரை கொண்டு வாங்க, கல்வி உரிமை பறிப்பை கொண்டு வாங்க, எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு தடுக்கும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஏனென்றால் நாங்கள் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள், அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள். தவிழ்ந்து கொண்டே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் என்றோ ஒரு நாள் பறக்கும் குதிரையில் ஏறி உலகத்தை பார்த்துட்டு வந்துட்டு அரசியலை நான் கற்றுக்கிட்டேன், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன், ஏன் கூட வாங்க இளைஞர்களேன்னு கூப்பிடுற தலைவர்கள் மத்தியில் மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள் என்று பேரறிஞர் அண்ணாவின் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாபெரும் அறிவு திருவிழா நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு தந்ததற்காக நன்றியை கூறியவனாக, ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபாவில் பேசும்போது அது ஒரு பிரிவினைவாத பேச்சாக அன்னைக்கு இருந்தவங்க பார்த்தாங்க. இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் அது ஒரு பிரிவினைவாத பேச்சா தான் பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கடந்த 62 ஆண்டு வரலாறு இந்த பேச்சை பேசி 62 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றன. ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் என்ற பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு பேசினது அது ஒரு வசனம் அல்ல, அது ஒரு அரசியல் முழக்கம். இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்லோகன். அந்த அரசியல் முழக்கத்துடைய வெற்றியை இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதை கடந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ஸ்லோகனுக்கு, அந்த முழக்கத்துக்கு அப்புறம் பேசும்போது, நான் இது பேசக்கூடிய காரணத்தினால நான் இங்கே இருக்கக்கூடிய வங்காளிக்கோ இல்லை குஜராத்திக்கோ இல்லை மராட்டியருக்கோ எதிரானவன் கிடையாது, அது ஒரு பிரிவினவாத பேச்சு கிடையாது, மாறாக இன்க்ளூசிவிட்டி பேசக்கூடிய ஒரு அரசியல். ஏன் அதை நான் இன்க்ளூசிவிட்டி, ஒருங்கிணைக்கக்கூடிய, ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் முழக்கமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதனுடைய தொடர்ச்சியில் பேசும்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார், ஐ எம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ டிராவிடியன். நான் ஒரு பெருமை மிக்க திராவிடன் என்று என்னை அழைத்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த திராவிட இனக்குழு இடத்தில்தான் இந்த சமூகத்திற்கு முற்றிலும் மாற்றமான, தனித்துவமான, திட்டவட்டமான ஒரு கருத்தியலை இந்த இந்தியாவுக்கும் இந்த உலகத்திற்கும் தர முடியும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். ஏன் அது முற்றிலும் மாறுபட்ட திட்டவட்டமான ஒரு டிஸ்டிங்க்ட், ஆங்கிலத்தில் சொன்னால் we have something concrete, we have something distinct, we have something different to offer to this nation and the world at large அப்படின்னா, அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா பேசி கொண்டிருக்கும் போது இந்த திராவிட சித்தாந்தம் என்பது முற்றிலும் மாற்றமாக இருந்துச்சு. எப்படி அது மாற்றமாக இருந்துச்சு? இந்தியா உருவாகி 15 ஆண்டுகள் ஆகி இருந்துச்சு. பேரறிஞர் அண்ணா இந்த பேச்சை பேசும்போது, இந்த 15 ஆண்டுகளில் அவர்களால் இந்த ஒற்றுமையை உருவாக்க முடியவில்லை,
அவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தத்துவமாக வைத்து ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா பேரறிஞர் அண்ணா முற்றிலும் மாற்றமான ஒரு கருத்தியலை டிராவிடியன் ஸ்டாக்காக ப்ரொபோஸ் பண்றார், முன்வைக்கிறார். அது என்னன்னா, பிறப்பால் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. அவங்க பேசுறது ஆரிய கோட்பாடின் அடிப்படையில வெள்ளையா இருக்கிறவன் வேற, கருப்பா இருக்கிறவன் வேற, ஹிந்தி பேசுறவன் வேற, தமிழ் பேசுறவன் வேற, சமஸ்கிருதம் பேசுறவன் வேற, மற்ற மொழிகள் பேசுறவன் வேறன்ற ஒரு கோட்பாடு அவர்கள் வைக்கும் போது, இந்த திராவிட கோட்பாடு இல்ல எல்லாரும் சமம், ஹிந்தி பேசினாலும் சரி, தமிழ் பேசினாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி, வேறு எந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஒண்ணுன்ற ஒரு அரசியல் முழக்கத்தை பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு வைத்ததுனால தான் we have something different and distinct and concrete to offer. எங்களிடத்தில் முற்றிலும் மாறுபட்ட திட்டவட்டமான ஒரு தனித்துவமான ஒரு கருத்தியல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு 62 ஆண்டுகள் வளர்ந்து நிற்பதற்கு அந்த முழக்கம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காரணமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மராத்தியருக்கு எதிரி அல்ல, நான் குஜராத்தியருக்கு எதிரி அல்ல, நான் வங்காளிக்கு எதிரி இல்லை அப்படின்ற போது பேரறிஞர் அண்ணா பெரியார் யாரை எந்த கோட்பாடை எதிரியாக காட்டினாரோ அந்த கோட்பாடை எதிரியாக ஃபிக்ஸ் பண்றாரு, காட்டுறார். ஏன்னா அன்னைக்கு நாடு அழிவதற்கு, நாடு நாசமா போவதற்கு ஒரு ஆரிய கோட்பாடு இருந்துச்சு. அதே கோட்பாடு இன்னைக்கும் இருக்கிறது. அந்த கோட்பாடை அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா எதிர்த்தார், பிறகு கலைஞர் எதிர்த்தார், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார். அதைக்கு மேல ஒரு படி தாண்டி இளைஞரணி செயலாளர் எதிர்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீ என் மீது வழக்கு போடு, இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவிக்கின்ற, இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஆதரிக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை அழிக்கும் வரையில் நான் போராடுவேன், வழக்குகளுக்கு அஞ்ச மாட்டேன் என்ற ஒரு கருத்தை உறக்க சொல்லி கொண்டிருக்கிறார். அதுதான் திராவிடியன் ஸ்டாக்காக ஒரு அரசியல் முழக்கமாக ஆரியத்திற்கு எதிராக நிக்குது. இன்னைக்கு 2014க்கு பிறகு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு நம்மை நம்ப வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமில்லாத பிரச்சனையே இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையா சொல்லுவான். உதாரணத்துக்கு முதலமைச்சர் தன்னுடைய இடது கையில் கட்ட வேண்டிய வாட்சை வலது கையில் கட்டிருக்கிறார். இது நடைமுறைக்கு சரியில்லாதது, அது ஒண்ணுமே இருக்காது. ஆனா இந்தியாவுடைய இன்றைக்கு கடந்த 11 ஆண்டுகளில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை பெரும்பான்மைவாதம். அது மத பெரும்பான்மைவாதம் அல்லது மொழி பெரும்பான்மைவாதம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆங்கிலத்தில் மெஜாரிட்டேரியனிசம்னு சொல்லுவோம். மெஜாரிட்டேரியனிசம் இஸ் தி பிக்கெஸ்ட் த்ரெட் ஃபார் திஸ் கண்ட்ரி டுடே. இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. நம்ம நினைக்கலாம், மோடி வந்த பிறகுதானே இந்த 2014க்கு பிறகு இது வந்திருக்கு, இதுக்கு முன்னாடியும் பெரும்பான்மைவாதம் என்பது இருந்து கொண்டே இருந்துச்சு. அப்பெல்லாம் பயப்படாத நம்ம, அப்பெல்லாம் இவ்வளோ வீரியமா எதிர்க்காத நம்ம, அப்பெல்லாம் இவ்வளோ கருத்தரங்கத்தை நடத்தாத நம்ம ஏன் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் அந்த பெரும்பான்மைவாதத்தை இன்னும் ஆழமாக எதிர்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அது ஒரு தேர்தல் வெற்றிக்கான தத்துவமாக மாறி இருக்கிறது. இட் ஹஸ் பிகம் a successful electoral philosophy. அது சாதாரணமா இன்னைக்கு நீங்க எதுவுமே தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அகில இந்திய அளவில் நீங்க களப்பணி ஆற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, மக்களுக்கு சாலை போட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, பள்ளிக்கூடத்தை கட்டித்தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, வேலை வாங்கி தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அவங்களுக்கு சுகாதாரத்தை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க இந்த பெரும்பான்மை வாதத்திற்குள் பல அரசியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தேர்தல் வெற்றிகளை தேடி தந்து கொண்டிருக்கிறது. பாலிடிக்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் சொல்லக்கூடியது. அவர்கள் நம்மை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை செய்யறாங்க. பாலிடிக்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போகும்போது ஒரிசாக்கு போறாரு. ஒரிசாக்கு போயிட்டு தமிழர் இந்த மாநிலத்தை ஆள முடியுமான்னு ஒரு பிரதமராக நின்று அங்க ஒரு பிரச்சாரத்தை பேசுறார். பீகாருக்கு போனா தமிழ்நாட்டில் பீகாரிகளை அவமானப்படுத்துகிறார்கள், அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆனா அந்த தமிழரை கொண்டு வந்து பீகார்ல பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு தமிழர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்,
தனிமைப்படுத்தக்கூடிய இந்திய நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தி ஒரு அரசியலை பேசி அந்த அரசியல் மூலமாக தேர்தல் வெற்றியை பெறக்கூடிய ஒரு பிலாசபி, ஒரு சித்தாந்தம், ஒரு தத்துவத்தை அவர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி மத ரீதியாக 2 எரும மாடு இருந்துச்சுன்னா ஒரு எரும மாடை கொண்டு போய் முஸ்லிம்கள் இடத்துல காங்கிரஸ் தந்துவிடும், இந்தியா கூட்டணி தந்துவிடும் என்று இப்படி தனிமைப்படுத்தக்கூடிய அரசியல். இதை தாண்டி மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியலும் அவர்கள் செய்யறாங்க. எப்படி மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியல் என்றால், நீங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, யூபியில ஒரு முஸ்லிமுடைய ஒரு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய உங்களுடைய சொத்து, உங்களுடைய அப்ப வாங்கி கொடுத்த இடத்துல உங்களுடைய உழைப்புல நீங்கள் கட்டி வைத்திருந்த வீட்டை அதிகாலையில் வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்து 4 புல்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டம் ஆக்கிவிட்டு, இந்த நோட்டீஸ் இது சட்டத்துக்கு புறம்பா கட்டி இருக்கேன்னு சொல்லி இடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். இடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியல். எந்த அளவுக்கு இது அபாயகரமாக இருக்கிறது என்றால், பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த அரசியல் அமைப்பை பாதுகாக்கின்ற உச்சபட்ச பதவியாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியின் மீது செருப்பை தூக்கி வீசிவிட்டு தைரியமாக வெளியே வந்து இது ஆண்டவன் கட்டளை அதனால் செய்தேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இன்றைக்கு இருக்கிறது. அந்த துணிச்சலுக்கு எதிரான ஒரு கருத்தியல் இருக்கிறது என்றால் அது திராவிட கருத்தியல் மட்டும்தான். அதுல நம்ம பெருமைப்பட வேண்டும். இப்படி மிரட்டக்கூடிய அரசியல், மிரட்டி பார்க்கிற அரசியல். தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேன், கல்வி உரிமையை பறிப்பேன், ஏன்னா நீங்க நல்லா படிக்கிறீங்க, படிச்சுட்டு என்னை பார்த்து கேள்வி கேட்குறீங்க, நாங்க 3வது மொழியாக ஹிந்தியை உங்கள் மீது திணிக்க முயற்சி செய்கிறோம், அது ஹிந்தி திணிப்பு பிறகு சமஸ்கிருத திணிப்பாக மாறும், அதுக்கு நீங்க எங்களோட ஒத்து போக நீங்க தயாரா இல்லை அப்படின்னா உனக்கு நியாயமாக தர வேண்டிய கல்வி நிதியை தரமாட்டேன் என்று மிரட்டி பார்க்கக்கூடிய அரசியல். இது எல்லாம் அவர்கள் பெரும்பான்மைவாதத்தை வைத்துக் கொண்டு செய்கின்ற அரசியல். இது இன்னைக்கு மட்டும் பெருசா வந்ததில்ல. 1947 இருந்து தொடர்ந்து அது விதைக்கப்பட்டு, அது பாதுகாக்கப்பட்டு, அது பிரபலப்படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய விஷக்காடாக பரவி நின்று கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக அன்னைக்கு எடுத்து வைத்த முழக்கம்தான் இந்த டிராவிடியன் ஸ்டாக் எனக்கூடிய அரசியல் முழக்கம். திராவிட இனக்குழுவினரை சார்ந்தவன் என்று அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா எடுத்து வைத்த முழக்கம். இந்த அரசியல் முழக்கத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி, அரவணைக்கக்கூடிய அரசியல். நீ தனிமைப்படுத்துற அப்படின்னா நாங்க யாரையும் தனிமைப்படுத்த மாட்டோம், எங்களுக்கு பிறப்பால் உயர்ந்தவர் கிடையாது, தாழ்ந்தவர் கிடையாது, நீங்கள் திராவிடராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தமிழ்நாட்டிலோ இல்ல கர்நாடகாவிலோ இல்ல ஆந்திராவிலோ இல்ல கேரளாவிலோ மட்டும்தான் பிறந்திருக்க வேண்டும் என்ற கோட்பாடு கிடையாது. சமத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரும் திராவிடர்கள் என்ற ஒரு கோட்பாடோடு ஒரு அரசியல் முழக்கத்தை, ஒரு அரசியல் தத்துவத்தை கட்டமைத்தார் பேரறிஞர் அண்ணா. அந்த தத்துவத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து போய் கொண்டிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமாநிலத்தில் ஒடுக்கப்படுகின்றவர்களுக்கும் குரலாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் என்பதில் பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் இன்க்ளூசிவிட்டி பாலிடிக்ஸ், அங்கே வட மாநிலத்திலே பள்ளிவாசலை இடித்து அச்சுறுத்தக்கூடிய அரசியல் செய்வீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அச்சிரப்பாக்கத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அங்கே இருந்த சாதி ஆணவத்தை தன்னுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அங்கே குடிசையாக இருந்த ஒரு பள்ளிவாசலை கொளுத்தி எரித்து தரைமட்டமாக்குகிறார்கள். பதற்றமான சூழல் இருக்கிறது. எப்பவும் போல இஸ்லாமியர்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருந்த நேரத்திலே இரவு பல பட்டாலியன்களை இறக்கி அந்த பதற்றமான சூழலில் பயந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களை பார்த்து காவல்துறை உயர் அதிகாரி சொல்கிறார், அச்சப்படாதீர்கள், எங்களுக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது. எப்படி பள்ளிவாசல் இருந்ததோ அதை போலவே பள்ளிவாசலை கட்டி எழுப்பி நாளை தொழுகை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்துவிட்டு தான் வர வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை வந்திருக்கிறது என்று அரவணைக்கக்கூடிய அரசியலை செய்தவர் யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த
முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அந்த அரவணைப்பு அரசியல் இந்த டிராவிடியன் ஸ்டாக் என்ற அரசியல் முழக்கத்திற்கு பின்னால் இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் இதே போலதான் பாபர் மசூதி இடிப்பு 91க்கு பிறகு, ஒரு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். ஜனநாயக ரீதியாக தோற்கப்பட்டோம், பொய்யின் மூலமாக, பொய் பிரச்சாரத்தின் மூலமாக. அந்த நேரத்தில் தேர்தல் அரசியல்னா 100 பேர் இருக்கானா 51 பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஆட்சி செய்ய முடியும். அந்த அரசியல் தான் எளிமையான அரசியல். அந்த இக்கட்டான சூழலில் கூட பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய தலைவர்கள் பேச தயங்கிய அரசியலை இந்தியாவிலே ஒருவர் பேசுகிறார். முதலாக கண்டன பேரணியும் கண்டன கூட்டத்தையும் நடத்தி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரசியலை கற்றுத்தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இடஒதுக்கீடு எடுத்துக்கோங்க. பிற்படுத்த இஸ்லாமிய சமூகத்துடைய இடஒதுக்கீடுல இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமூகம் கல்வியை நோக்கி வருவதற்கு ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசுக்கு வந்துச்சா புள்ள, அந்த பிள்ளைக்கு கூப்பிட்டு போய் கிச்சன்ல ஒரு 4 சமையலை கற்றுக் கொடு, ஒரு 16-17 வயசு வந்தா கட்டி வச்சிருவோம் அப்படின்னுவாங்க. இல்ல ஆண் பிள்ளைகளாக இருந்தால் 12வது வகுப்பு முடிச்சிட்டானா மச்சான் விசா அனுப்புவாங்க. துபாயில இருந்து 18 வயசு ஆச்சுன்னா பாஸ்போர்ட்டை போட்டு துபாய்க்கு அனுப்புவோம். இதுதான் சாதாரண யதார்த்த சூழலாக இஸ்லாமிய வீட்டில் இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்துச்சு. 2007 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக 2006 ஆன பிறகு 2007 3.5% இடஒதுக்கீடை தந்து இந்த கிச்சனுக்குள்ள நின்ற பெண்களை இன்னைக்கு ஆராய்ச்சியாளராக PhD படித்து பேராசிரியர்களாக இன்னும் பல சமூகங்களுக்கு வகுப்பெடுக்க கூடியவர்களாக, மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக, சட்டத்துறையில் நீதிபதியாக ஆக்கிய ஒரு இயக்கம் இருக்கிறது. அவன் இந்த டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய முழக்கம் தான் நான் டிராவிடியன் ஸ்டாக் என்று பேசக்கூடிய முழக்கம். இத்தனை பிரச்சனைகளுக்கும் பெரும்பான்மை வாதத்திற்கு எதிராக ஒரு அரசியலை பெரும்பான்மை வாதத்திற்கு ஆதரவாக வைக்காமல் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமான சமத்துவ அரசியலை, அனைவருக்குமான பாதுகாப்பு அரசியலை, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய அரசியல் இந்த டிராவிடியன் ஸ்டாக் என்ற முழக்கத்திற்கு பின்னால் இருக்கிறது. அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா எடுத்து வைத்த முழக்கம் வளர்ச்சிக்கான முழக்கம், பாதுகாப்புக்கான முழக்கம். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மலாம் கொடுத்து வச்சவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு. அப்ப அதற்கான வேர் போட்டது இந்த டிராவிடியன் ஸ்டாக் எனக்கூடிய ஒரு அரசியல் தத்துவத்தை மேலவையில் ராஜ்யசபால பேரறிஞர் அண்ணா எடுத்து வைத்ததுதான். இன்னைக்கு தொடர்ந்து இந்த கருத்தியலை அழித்து விட வேண்டும், முடித்து விட வேண்டும் என்று முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பல ரூபத்தில் வருது. ஒரு கவர்னரை வச்சு அட்டூழியம் பண்றது, ஆளுநரை வச்சு ஏமாத்துறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசை மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக ஆளுநரை வைத்து ஒரு பேரலல் அரசாங்கத்தை, ஒரு பாலிடிக்ஸை, ஒரு அரசியலை செய்வது என்பது யதார்த்தமாக இருக்கிறது. என்ன நடந்துச்சு? குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி என்ன பேசினாரு? ஆளுநர்களை வைத்து காங்கிரஸ் அட்டூழியம் செய்கிறது. சரி, அப்படியே கட் பண்ணி இவர் பிரதமர் ஆனா அந்த நிலைமையை மாத்துவார்னா அவர் அதை விட அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப யார் இந்த தத்துவத்தை எதிர்த்தார்களோ அவர்களே அந்த தத்துவத்தை கையில் எடுத்து சுய நிர்ணயத்தையும் மாநில சுயாட்சி கூட்டாட்சியை புதைக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கும்போது இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அல்ல. இது சுய நிர்ணயம் என்பது, ஸ்டேட் அட்டானமி என்பது, சுயாட்சி என்பது அத்துணை இந்தியாவுக்கான முழு மாநிலங்களுக்கான பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில நீதிமன்றத்துக்கு போய் வழக்க போட்டு ஆளுநர் தலையில் குட்டு வைத்து பறந்து கொண்டிருந்த ஆளுநரை பிடித்து தரையில் உட்கார வச்சு, இதுதான் நீங்க, எங்கள் மக்கள் தான், அரசு தான், மக்கள் தான் முக்கியமானவர்கள், ஆளுநர் என்பது வெறும் அலங்கார பதவி என்று தீர்ப்பை வாங்கி அந்த டிராவிடியன் ஸ்டாக் எனக்கூடிய அரசியல் முழக்கத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தோம். இதுதான் நீதிமன்றம் தலையில கொட்டுறதுன்னு. இன்னைக்கு சில பேருக்கு நீதிமன்றம் தலையில கொட்டுறது என்னன்னே தெரியாம
வீராப்பு பேசிட்டு சுத்துறாங்க. இந்த டிராவிடியன் ஸ்டாக் எனக்கூடிய அரசியல் முழக்கம் ஒரு அரசியல் சித்தாந்தம் தான் இந்தியாவை பலப்படுத்தக்கூடிய, இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வெவ்வேறு வடிவத்தில் முதல்ல டீலிமிட்டேஷன்னா எங்களுடைய தொகுதிகளை குறைப்பேன்னா அதையும் எதிர்த்து களமாடிக்கிட்டு இருந்தோம். அடுத்தது கல்வி நிதியை தரமாட்டேன்னா அதையும் எதிர்த்து களமாடி நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வாங்கி தீர்வை கண்டவர்கள் நாம். இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை பறித்துவிட்டு அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அதை காலையில் முதலமைச்சரும் சொல்லி காட்டினார். நீங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வாங்க, நீங்க எஸ்ஐஆரை கொண்டு வாங்க, கல்வி உரிமை பறிப்பை கொண்டு வாங்க, எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு தடுக்கும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஏனென்றால் நாங்கள் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள், அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழி நடத்தக்கூடிய திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள். We will fight, we will resist, we will succeed because we belong to the Dravidian stock என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக அவங்கள படிக்க வச்சுச்சு, கலைஞர் அவங்கள படிக்க வச்சாரும்பாம். 1984 மருத்துவம் பொறியியலுக்கு நுழைவுத் தேர்வு முறையை கொண்டு வந்தார் எம்ஜிஆர். 22 ஆண்டு காலம் போராடி இன்றைக்கு என்ஜினியரிங் படிக்கிற யாருக்கும் நுழைவுத் தேர்வு கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் இருக்கிறாருன்னா ஆமாம், எங்களை திமுக படிக்க வைத்தது. ஆசைப்பட்டது, பேரறிஞர் அண்ணா விரும்பியதை, தலைவர் கலைஞர் எவ்வளவோ முயற்சித்ததை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் 2500 ஆண்டுகால அடிமை ஜாதியை ஒழித்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், நந்தனினமே பெரும் அரியாசனமே என்று முழங்கியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மோடி. பேர்பெற்ற தலைவர் தெரியுமா? 2 நாட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய தலைவர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த 48 மணி நேரத்தில் அமித்ஷா சொல்றார், இந்தி கட்டாயம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இந்தி தெரியாது போடான்னு ஒரே ஒரு டிஷர்ட். 1970 குஜராத்ல மிக கடுமையான பஞ்சம். எப்பேற்பட்ட பஞ்சம் அப்படின்னா, சாணத்துல ராட்டி தட்டி வச்சிருப்பாங்க. அந்த ராட்டியை எடுத்து அதை கரைச்சி அதை இருத்தம்னா அதுல கோதுமை துகள்கள் இருக்குது. அதை காய வச்சு அரைச்சு ரொட்டி சாப்பிடக்கூடிய அளவிற்கு பஞ்சம் குஜராத்ல. தலைவர் கலைஞர் 1000 டன் அரிசியை குஜராத்துக்கு அனுப்பி வச்சார். அன்னைக்கு மோடிக்கு வயசு 17 18. மோடியோட அம்மாவுக்கே படியளந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர்.